நிமிஷத்தில் ஒரு 10 வடகம் கூட செஞ்சிடலாம். அந்தளவுக்கு ஈஸியான ரெசிபி பார்க்கலாமா? ஒரு மிக்சி ஜாரில் 1 கப்பு பச்சரிசி மாவு சேர்த்து 2 கப்பு தண்ணி, உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. அதிலேயே ஒரு 2 இனுக்கு கருவேப்பிலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து ஒரு 3 வரமிளகாயை மிக்சியில் அடிச்சுட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பில் ஒரு இட்லி பாத்திரம் வச்சு மேலே உள்ள இட்லி தட்டில் துணி போட்டு நல்லா கட்டி டைட்டாக எடுத்துக்கோங்க. அதில் ஒவ்வொரு இட்லி குழிக்கும் ஒவ்வொரு ஸ்பூன் மாவு எடுத்து சின்னதாக நம்ம தோசை போல் வார்த்துக்கிறலாம். வார்த்து 2 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரிக்கு நல்லா வெந்திருக்கும். இப்போ ஒரு கரண்டியால் ஓரங்கள் எல்லாத்தையும் லைட்டாக கீறி விட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக வடகம் ரெடி ஆயிரும். இதை ஃபேன் காற்றுல இல்லாட்ட வெயிலில் கூட உணர்த்தி எடுத்து காய வச்சு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வெயிலில் காய வச்சுருக்கேன். இதை அடுப்பில் எண்ணெய் வச்சு பொரிச்சு கட்டிடுங்க. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக வந்தது.